بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. மதரசா டீச்சர்ஸ் அந்த பரிசுகள் நம்ம வாசிக்கும் பொழுது உங்கள் மாணவர்களை சரியான நேரத்தில் அனுப்பி வச்சுருங்க இன்ஷா அல்லாஹ். கிளை நிர்வாகிகள் கொஞ்சம் மேடைக்கு வந்துட்டிங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக பரிசளிப்பு கொடுத்துடலாம். முசம்மில், பெயிண்ட் ஜாயிர், அப்புறம் கிளை இமாம், அப்புறம் மண்டல ஷாஜஹான் பாய், சையத் அலி கேஎஸ்ஏ கொஞ்சம் மேடைக்கு வந்துட்டிங்கன்னா பரிசு நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துடலாம். சையத் அலி டிரைவர், ஜலாலுதீன் கொஞ்சம் மேடைக்கு வந்துடுங்க எல்லாரும். இக்பால் மாமா, நான் இப்போ பேர் சொன்னவங்கெல்லாம் கொஞ்சம் மேடைக்கு வந்துட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம பரிசு கொடுத்து முடிச்சிடலாம். நம்முடைய மதரசாவில் மொத்தம் 11 வகுப்புகள் இருக்கிறது. அந்த வகுப்புகளுக்கான ஆண்டு இறுதி தேர்வு நம்ம நடத்தியிருந்தோம். அதில் முதல் 3 இடத்தை பிடித்த மாணவர்களுக்கும் அதுபோல் அந்த வகுப்பில் அதிகமான வருகை பதிவேடு செய்த மாணவர்களுக்கும் நாம் பரிசு வழங்க இருக்கிறோம். முதலாவது அசீனா சாலிகா டீச்சர்களுடைய வகுப்பு மாணவர்களுக்கான பரிசுகள். இதில் அந்த தேர்வில் 3வது இடம் பெற்றது மாணவர் யஹியா சையத் அலி. அவருக்கான பரிசை கிளை தலைவர் நூருல் அமீன் வழங்குவாங்க. 2வது பரிசு ஹாதியா எஸ், கிளை செயலாளர் சஃபீக் வழங்குவாங்க. முதல் பரிசு முகமது அஹனாஃப், கிளை தலைவர் நூருல் அமீன் வழங்குவாங்க. அடுத்து முதல் பரிசு முகமது அஹனாஃப். அடுத்ததா சித்தி பசீரா டீச்சர் கிளாஸ் உடைய மாணவர்களுக்கான பரிசுகள். மூன்றாவது பரிசு ருக்கையா. ஒரு நிமிஷம், அந்த அட்டெண்டன்ஸ் கொடுத்துரும். அசீனா சாலிகாவுடைய அட்டெண்டன்ஸ் பரிசு சைனப் மாலிகா, கிளை தலைவர் நூருல் அமீன் கொடுப்பாங்க. கொடுத்தாச்சு. இந்த மாணவி 97.6% அட்டெண்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக சித்தி பசீரா டீச்சர் கிளாஸ் மாணவர்களுக்கான பரிசுகள். 3வது பரிசு ருக்கையா, கிளை பொருளாளர் ஹமீத் பாய் வழங்குவாங்க. 2வது பரிசு ஐமன் ஹம்த், கிளை துணை செயலாளர் ஜாகிர் ஹுசைன் வழங்குவாங்க. முதல் பரிசு முகமது ஃபைசான், கிளை இமாம் முஷரஃப் வழங்குவாங்க. வருகை பதிவேடுக்கான அந்த அட்டெண்டன்ஸ் பரிசு ஆயிஷா உமைரா. இந்த மாணவி 100% அட்டெண்டன்ஸ், ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம முழுமையாக மதரசாவுக்கு வந்திருக்கிறாங்க. முசம்மில், கிளை வர்த்தக நிச்சயலா முசம்மில் வழங்குவாங்க. அடுத்ததாக சஃபானா டீச்சர் அவருடைய வகுப்பு மாணவர்களுக்கான பரிசு. அதில் 3வது பரிசு அர்ஹா எஸ். இங்கே மாறிட்டு, சாரி சார், இல்லை ஆனிசா டீச்சர் கிளாஸ் பேப்பர் மாறிடுச்சு. ஆனிசா டீச்சர் கிளாஸ் 3வது பரிசு யஹியா ஃபைசி, இக்பால் மாமா கொடுத்துருங்க. 2வது பரிசு சம்ஹா எஸ், ஜலாலுதீன் பாய் கொடுத்துருங்க. முதல் பரிசு அஃப்ராஸ் அகமது, ஷாஜஹான் பாய் கொடுத்துருங்க. பிராணிச டீச்சர் கிளாஸ் அட்டெண்டன்ஸ்க்கான பரிசு முகமது ஷயான், சையத் அலி கேஎஸ்ஏ.
ஒரு ரவுண்டு கூட கொடுக்கும். இந்த மாணவர் 98% அட்டெண்டன்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக காமிலா தஸ்னீம் டீச்சருடைய மாணவர்களுக்கான பரிசு. மூன்றாவது பரிசு சம்ரா எம். டிரைவர் செய்தி பாய் கொடுப்பாங்க. இரண்டாவது பரிசு அப்சா எம். கிளை தலைவர் கொடுப்பாங்க. முதல் பரிசு ரியான் அகமது. ரியான் அகமது கிளை செயலாளர் கொடுப்பாங்க. அட்டெண்டன்ஸுக்கான பரிசு அன்சாப். 100% அட்டெண்டன்ஸ். இது இரண்டாவது முறை. இதே மாணவன் போன வருஷமும் இது அட்டெண்டன்ஸுக்காக பரிசு வாங்கி இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கிளை பொருளாளர் கொடுப்பாங்க. அதுல நில்லுங்க. அடுத்ததாக ஹப்சா பிவி டீச்சர் கிளாஸுடைய மாணவர்கள். மூன்றாவது பரிசு அப்துல்லா எஸ். அப்துல்லா எஸ் ஜலாலுதீன் பாய் கொடுப்பாங்க. இரண்டாவது பரிசு ரஃபா ஃபாத்திமா. ஷாஜான் பாய் கொடுப்பாங்க. முதல் பரிசு சாஸ்னா ஃபாத்திமா. ஜாகிர் பெயிண்ட் ஜாகிர் ஹுசேன் கொடுப்பாங்க. கிளை செயலாளர் ஜாகிர் ஹுசேன் கொடுப்பாங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸுக்கான பரிசு சாஸ்னா ஃபாத்திமா. நீ நில். சாஸ்னா ஃபாத்திமா இதே மாணவிதான் வாங்கியிருக்கிறாங்க. 98%. செயலாளர் கொடுத்துருங்க. அடுத்ததாக சஃபானா டீச்சர் அவங்க கிளாஸ் மாணவர்களுக்கான பரிசு. மூன்றாவது பரிசு அர்ஹா எஸ். கிளை தலைவர் கொடுத்துருவோம். இரண்டாவது பரிசு சாதியா ஃபாத்திமா. சம்பிலான கொடுத்துருங்க. சம்பிலான கொடுத்துருங்க. முதல் பரிசு ஹன்ஃபா ஃபாத்திமா. வரலையா? சாதியா ஃபாத்திமா வரலையா? சாதியா ஃபாத்திமா. அடுத்ததான் முதல் பரிசு ஹன்ஃபா ஃபாத்திமா. இக்பால் மாமா கொடுத்தாங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸுக்கான பரிசு அனஃபா ஏ. அனஃபா ஏ கிளை இமாம் முஷரஃப் கொடுப்பாங்க. அடுத்ததாக ஹசீனா பிவி டீச்சர் கிளாஸுடைய மாணவர்களுக்கான பரிசு. மூன்றாவது பரிசு ஷாரிக். கிளை செயலாளர் கொடுத்தாங்க. இரண்டாவது பரிசு ஹிசாம் ஃபைசி. ஷாஜான் மாமா கொடுத்தாங்க. முதல் பரிசு முகமது ஆசிம். சேவலி கேஎஸ்ஐ கொடுத்தாங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸுக்கான பரிசு முகமது நிஹால். முகமது நிஹால் வரலையா? அடுத்ததாக நிஷாமோல் டீச்சர் கிளாஸுடைய மாணவர்களுக்கான பரிசு. மூன்றாவது பரிசு நிஃபாஸ் அகமது. நிஃபாஸ் அகமது கிளை செயலாளர் கொடுத்தாங்க. இரண்டாவது பரிசு சாபித் அகமது. டிரைவர் செய்தி என்ன கொடுத்தாங்க. முதல் பரிசு சஹீம் அகமது. கிளை தலைவர் கொடுத்துருங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் ஆகிஃப் ஏ. கிளை பொருளாளர் கொடுத்துருங்க. இந்த மாணவன் 99.68 ஒரே ஒரு நாள் தான் லீவ் எடுத்துறதா சொன்னாங்க. அடுத்ததாக சபீனா பிவி டீச்சர் கிளாஸுடைய மாணவர்களுக்கான பரிசுகள். மூன்றாவது பரிசு சாஜிதா எஸ். மதரசா ஆசிரியர்கள் கொண்டு கொடுத்துருங்க. நிஷா டீச்சர் கொடுங்க. பெண்கள். இரண்டாவது பரிசு சஜா பிந்த் சாதிக்.
ஹசீனா டீச்சர் கொடுத்துருங்க. முதல் பரிசு ஃபாத்திமா நைஃபா. ஹப்சா டீச்சர் கொடுத்துருங்க. அடுத்ததாக ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இந்த வகுப்புல 2 மாணவிகள் எடுத்திருக்கிறாங்க. ஃபஹீமா மற்றும் ஹன்னா 2 பேருமே 100% அட்டெண்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஃபஹீமாக்கான பரிசு வந்து சஃபானா டீச்சர் கொடுத்துருங்க. ஹன்னா சபிதா டீச்சர் கொடுத்துருங்க. 2 மாணவிகள் 100% அட்டெண்டன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அடுத்ததாக சபிதா பானு டீச்சர் கிளாஸ் உடைய மாணவர்களுக்கான பரிசு. 3வது பரிசு ஆயிஷா ஹனா. ஆனிஷா டீச்சர் கொடுத்துருங்க. 2வது பரிசு அஃப்ரா ஃபாத்திமா. சித்தி பசீரா டீச்சர் கொடுத்துருங்க. முதல் பரிசு ராயிஃபா. அசீனா சாலிகா டீச்சர் கொடுத்துருங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இர்ஃபானா காமிலா டீச்சர் கொடுத்துருங்க. இல்லை வந்துட்டு. அடுத்ததாக மார்னிங் பாய்ஸ் கிளாஸ் மாணவர்களுக்கான பரிசுகள். 3வது பரிசு அப்துல்லா எம். அவன் இல்லை, அப்துல்லா எம் இல்லை, தலைவர் செயலாளர் இல்லை. நான் என் கிளாஸுக்கு நான் கொடுக்கல, நீங்கள் கொடுங்க. 3வது பரிசு அப்துல்லா எம். இந்த மாணவன் வந்து கோடைக்கால பயிற்சிக்காக நம்ம மாவட்டம் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால வர முடியல. சாதாரண நம்ம பரிசு நம்ம ஒப்படைச்சிடலாம். 2வது பரிசு ஆனிக் எஸ், கிளை செயலாளர் கொடுத்துருங்க. முதல் பரிசு முகமது நிஹால், கிளை தலைவர் நூர்லமன் கொடுப்பாங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸுக்கான பரிசு அயாஸ் முகமது. இந்த மாணவர் வந்து 100% அட்டெண்டன்ஸ். தொடர்ச்சியாக இது 3வது முறையாக 100% அட்டெண்டன்ஸ் கொடுத்து இந்த பரிசை வாங்குறாங்க. பெற்றோர்கள் அந்த அளவுக்கு மதரசாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்பது அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம். இதை வந்து மற்ற பெற்றோர்களும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அயாஸ் முகமது ஓடிவா, கிளை பொருளாளர் ஹமீது கொடுப்பாங்க. ஊந்து வராங்க. இந்த 100% அட்டெண்டன்ஸ் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கிட்டத்தட்ட 225 நாட்களுக்கு மேல நம்ம வகுப்பு நடத்தி இருக்கிறோம், வருகை நாட்கள் மட்டுமே. அதுல தான் இந்த மாணவர்கள் எல்லாம், பல மாணவர்கள் 100% கொடுத்திருக்கிறாங்க, 99% கொடுத்திருக்கிறாங்க. அதுலயும் இந்த மாணவன் 3 வருஷமா தொடர்ச்சியாக அட்டெண்டன்ஸ் கொடுக்கிறான். அப்ப அந்த மதரசாவுக்கான முக்கியத்துவத்தை அந்த பெற்றோர்களும் உணர்ந்திருக்கிறாங்க, இந்த மாணவர்களும் உணர்ந்திருக்கிறாங்கிறது தான் இதுல தெரியுது. இதை கவனத்தில் வச்சு அந்த வருகை பதிவேடு குறைவாக இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணுங்கிறத ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். கடைசியாக மதரசா ஆசிரியர்களுக்கான அந்த ஊக்கப்பரிசுகள் வரிசையாக வந்து பேரை சொல்கிறேன். டீச்சர்ஸ் வந்து அந்த ஊக்கப்பரிசை வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிஷா டீச்சர், அசீனா சாலிகா டீச்சர் கொடுத்துருங்க பிரைஸ். நீங்களே மாறி மாறி கொடுத்துருங்க. அடுத்ததா ஹசீனா பீவி, சித்தி பசீரா டீச்சர் கொடுத்துருங்க. சஃபானா டீச்சர், ஹப்சா டீச்சர் கொடுத்துருங்க. சஃபானா டீச்சர் அவங்க பிரைஸ் வந்து ஹப்சா டீச்சர் கொடுங்க.
அப்புறம் அடுத்ததாக ஹப்சா டீச்சருக்கு ஆனிசா டீச்சர் கொடுத்துருங்க. அப்படி கூப்பிடுவோம். அடுத்ததாக ஆனிசா டீச்சர் காமிலா டீச்சர் கொடுத்துருங்க. அடுத்ததாக காமிலா டீச்சருக்கு சவிதா டீச்சர் கொடுத்துருங்க. காமிலா டீச்சருக்கு சவிதா டீச்சர் கொடுத்துருங்க. யாரெல்லாம் கூப்பிட்டோம்? சித்தி பசீரா டீச்சருக்கு அசீனா சாலிகா கொடுத்துருங்க. அப்புறம் அசீனா சாலிகா நிஷா டீச்சர் கொடுத்துருங்க. ஏற்கனவே அவங்க தான் கொடுத்தாங்களா? சபீனா பிபி டீச்சர் அவங்க வரல, நம்ம அதுக்கு ஊக்க பரிசை ஒப்படைச்சிடலாம். அடுத்ததாக மொஷரஃப் அன்சாரி கிளை தலைவர் கொடுப்பாங்க. சபிதா பானு ஹப்சா டீச்சர் கொடுத்துருங்க. மறந்து போச்சு, விட்டு போச்சு. பெற்றோர்கள் அந்த கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. நம்ம இப்ப நிகழ்ச்சி முடிச்சிடலாம். இதோடு நமக்கு நிகழ்ச்சி முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமை காத்து போகுமாறு கேட்கிறோம். அடுத்ததாக மொஷரஃப் அன்சாரி கிளை தலைவர் கொடுப்பாங்க. அடுத்தது எனக்கு கிளை துணைத் தலைவர் ஷேக் அலி அவர்களுக்கு தலைவர் கொடுப்பார். அல்ஹம்துலில்லாஹ். இத்தோடு இந்த ஆண்டு நிறைவு மற்றும் பரிசீலிப்பு நிகழ்ச்சி நம்ம நிறைவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கல்வி ஆண்டிற்கான அந்த மதரசா துவக்கம் டேட் வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப் மூலமாக தெரியப்படுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட பெற்றோர்களுக்கு கிளை நிர்வாகம் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடந்து புரிய பேரறிவு பிறந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். துவா ஓதி கலைந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.